இது மாதிரி ஒரு நல்ல தருணம், ஒரு கல அரசியல் பண்றதுக்கு நல்லது. அந்த தருணத்தை விடுறீங்க. தவறான ஆலோசனை கேட்டு இங்க வந்து ஒரு நாள் தள்ளி கூட நீங்க செய்யுங்க சார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் நீங்க வந்து செய்யணுன்றது ஒரு மக்கள் தொண்டு, கல அரசியல் அதுதான். இப்ப மற்ற கட்சிகளை காட்டிலும் நீங்க தான் இப்ப வந்து ஒரு என்ன சொன்ன கேட்டா ஒரு நல்ல ஒரு செல்வந்த கட்சியாகவும் இருக்கு. விஜய்னா என்ன கேட்டா பெரிய நீங்க தானே சொல்லிருக்கீங்க பெரிய 200 கோடி சம்பளம் வாங்குறவருன்னா. அப்போ அப்படியான ஒரு கட்சி இருக்கும்போது கேட்டா உங்ககிட்ட இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றத சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாதா இதை? சரிங்களா? அப்போ நீங்க ஒரு 500 ரூபாய்க்கும் ஒரு 800 ரூபாய்க்கும் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க எவ்வளோனா ஒரு 800 ரூபாய் மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்கிறதோட ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க எவ்வளோனா செய்யுங்க. அதை செய்யறது அந்த ஸ்பாட்ல போய் செய்து அந்த மக்கள் கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு 300 பேருக்கு கொடுக்கறத ஒரு 500 பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மக்கள் கிட்ட ஒரு பேசும் பொருளா இருக்கும். பரவாயில்லைங்க விஜய் வந்து கல அரசியல் வந்து எங்களை கவனிச்சாருங்க. நீங்க அவங்க வீட்டுல வந்து நீங்க என்னதான் கேட்டா 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் 5000 ரூபாய் நீங்க கொடுத்தா கூட அது வராது. இப்ப புரியுதுங்களா? நீங்க இன்னும் வந்து அந்த அரசியலே இருக்கிறீங்க. சினிமா நடிகர்ன்ற அந்த பார்வைதான் இருக்கும். அங்க மக்கள் வந்தவங்களும் கூட வந்து சொல்றாங்கன்னா எங்க கிட்ட பேசினாரு, எங்க கிட்ட வந்து எல்லாருக்கும் அவர் கையாலேயே கொடுத்தாரு, இப்படி பேசுறாங்க.